தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள பொங்கல் பரிசு தொகை என்பது தேர்தலுக்காக வழங்கப்படும் மறைமுக கையூட்டு என கூறியுள்ள நடிகை கஸ்தூரி, திமுக வாக்குறுதி கொடுத்தது போல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரவில்லை எனவும் தற்போது அரசு அறிவித்துள்ளது மிகப்பெரிய ஏமாற்று வேலை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இது எலெக்ஷனுக்கு முன்னாடி பொங்கல்ங்கிறதால 3000 ரூபாய்ங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் போன வருஷம் எவ்வளவு கொடுத்தாங்க சொல்லுங்க. உதயநிதி அவர்கள் காட்டுவாரு அதே கோழி முட்டை, அந்த முட்டையை தான் அவங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு 3000 ரூபாய் ஏன் கொடுக்குறாங்கன்னா, அடுத்த மாசம் தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சிடும், அதுக்காக இன்னைக்கு இதை பிரிச்சு கொடுக்குறாங்க. பீகார்ல அதே தேர்தல் அறிக்கையில 10,000 ரூபாய் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. அது பொங்கல் இனாம் கிடையாது, எம்எஸ்எம்இக்கு தகுதியான பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை, எல்லாருக்கும் கொடுக்கிற மறைமுகமான தேர்தல் லஞ்சம் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த ஓய்வூதிய திட்டத்தின் பழைய ஓய்வூதிய திட்டப்படி அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. நேத்து அதை செய்யல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஊழியர்கள் கிட்ட இருந்து 10% வாங்கிக்கிட்டு அத டாப்ஸ் மூலமா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி பென்ஷனுங்கிற பேர்ல கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய 420 வேலை. அது பயங்கர ஏமாற்று வேலை. ஓய்வூதியம் கிடையாது, அது ஏறக்குறைய ப்ராவிடென்ட் ஃபண்ட் மாதிரி. அது டாப்ஸ்னா என்ன, கொடுக்காம இருந்தா கூட பிரச்சனை இல்ல, குடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறீங்க பாருங்க, அப்படி அந்த மீனை காமிச்சு அப்படின்னு தூக்குறீங்க பாருங்க, அது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். இன்னும் 3 மாசம் தானே இருக்கு, அதுக்கப்புறம் எப்படியும் வரப்போறது இல்ல ஆட்சிக்குன்னு தெரிஞ்சு இஷ்டத்துக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க.